ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே ஒரு பிரகடனம் செய்தார்கள். கிறிஸ்தவ மார்க்கம், யூத மதத்தை பின்பற்றுகிற மார்க்க அறிஞர்கள் அலறி போனார்கள் அந்த அறிவிப்பை பார்த்து. என்ன அறிவிப்பு? ஆட்சி அமைத்த உடனே முதல் அறிவிப்பு, அரசாங்க சொத்திலிருந்து எனக்கு ஊதியம் கிடையாது. நான் சம்பாதித்து வைத்திருப்பேன் சொந்த சொத்து, ஒரு 100 ஆட்டை மேய்த்து என்னுடைய சொந்த சொத்துகள் கூட என்னுடைய வாரிசுகளுக்கு பங்கில்லை என்று அறிவித்த ஒரே மாமனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வரலாற்றில் காண்பீங்க பார்ப்போம், உலக வரலாற்றில் காண்பீங்கள் பார்ப்போம். என்னுடைய சொந்த சொத்து கூட வாரிசுக்கு கிடையாது. நான் இறந்தால் அது அரசாங்கத்திற்கு செல்ல வேண்டும். அரசாங்கத்திலே நான் அதிபராக இருக்கும் பொழுது எனக்கு அரசாங்க சொத்து ஹராம், அரசாங்க சொத்து எனக்கு ஹராம். ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு கொடுக்கப்படுகிற தர்மம் உண்டுமே, அது முதல் கொண்டு எனக்கு தடுக்கப்பட்டது என்று அறிவிப்பு செய்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து விட்டு தான் இன்றைக்கு மரணிக்கிறார்கள்.